கோயிலில் பிரகார வலம் வரும்போது பின்பற்ற வேண்டியவை. சிவன் கோயில்கள் என்றால் 3, 5, 7 முறை வலம் வருதல் சிறப்பானதாகும். விநாயகர், முருகன், அம்மன் கோயில்கள் என்றால் 9 முறை வலம் வரலாம். வைகுண்ட ஏகாதசி போன்ற சிறப்பு தினங்களில் பிரகாரத்தில் வலம் வருவது அதிக புண்ணியம். வேகமாக நடக்காமல் மனதிற்குள் மந்திரங்களை உச்சரித்து நடைபோட வேண்டும். கோயிலில் இருந்து வீட்டிற்கு வந்த பிறகு கடைபிடிக்க வேண்டியவை. உடனடியாக கை கால்களை கழுவக்கூடாது. சிறிது நேரம் அமர்ந்த பிறகு கழுவலாம். வீட்டிற்கு திரும்பியதும் குறைந்தபட்சம் ஒருவருக்கு தானம் செய்ய வேண்டும். அடுத்தவர் தரிசனம் செய்யும் முன் வீண் வார்த்தைகள் பேசுதல் தவிர்க்க வேண்டும். ஆலய வழிபாட்டின் ஆன்மீக நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். மன அமைதியை பெற ஆலய வழிபாடு மிகவும் அவசியமாகிறது. நம்முடைய நேர்மறை அலைவரிசையை அதிகரிக்கிறது. சோக மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது. நல்லதை என்னும் பழக்கத்தை ஏற்படுத்துகிறது. குணம், நற்கர்மம், கருணை ஆகியவை அதிகரிக்க இந்த ஆலய வழிபாடு வழிவகை செய்கிறது.